என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன் புத்திக்கும் உன்னுடைய யூகத்திற்கும் அப்பாற்பட்டது. அவையெல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை. ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய அர்த்தம் உனக்கு சிறிதளவே விளங்கும். அடுத்த நொடி என்பது வாழ்க்கையில் சுவாரஸ்யமானது. தேவ ரகசியங்கள் அடங்கியதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. எந்த மனிதனுக்கும், எப்பேற்பட்ட மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை கணித்து கூற முடியாது. மனிதன் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைத்திருக்கும். ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய குருவை பணிந்து தன் குரு சொன்னபடி நடக்கின்றானோ, வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளையும் எதிர்காலத்தையும் சூச்சகமாகவோ புத்தியின் மூலமாகவோ அந்த குரு உணர்த்தி வருவார். அப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாய். அதனால்தான் உனக்கு முன்னும் பின்னும் குறிப்புகள் போல அவ்வப்பொழுது உனக்கு உணர்த்துகின்றேன். என்னுடைய பிள்ளையான நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. அதனால்தான் உன்னுடைய எதிர்கால நிகழ்வுகளை எப்பொழுதும் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை நீ பெற்றிருக்கிறாய். ஆனாலும் தேவ ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கும் குருவின் வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கும் ஒரு ஆன்ம பலம் வேண்டும். குருவின் மீது நிலையான நம்பிக்கையும் ஒரு ஆத்ம பக்தியும் நிறைந்திருக்க வேண்டும். அனைத்து தகுதிகளையும் உடைய உனக்கு நான் தரும் வாக்கு நிச்சயம் பலிக்கும். உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் உன்னுடைய பக்தியின் தூய்மையையும் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய விசுவாசத்தையும் எவ்வளவு உண்மையானது என்பதை உன்னுடைய அப்பா நான் அறிவேன். நான் தரும் இந்த வாக்குகளை சரியான முறையில் நீ புரிந்து கொள். என்னை நம்பி சரணடைந்தவர்களுக்கு குறைவில்லாத வாழ்க்கையை தருவது என்னுடைய சத்திய பிரமாணம். அவ்வாறே உனக்கும் கொடுக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் எது போனாலும் கவலைப்படாதே என் பிள்ளையே. உனக்கு வேண்டியவற்றை வேண்டிய நேரத்தில் மனதார வழங்கி உன்னை மகிழ்ச்சியில் நான் ஆழ்த்துவேன். நீ சோதனைகளை சந்திக்கலாம், ஆனால் ஒருபொழுதும் சோர்ந்து விடாதே என் பிள்ளையே. கஷ்டங்களை கொடுத்த எனக்கு உன்னை காப்பாற்றவும் எனக்கு தெரியும். எந்த தீங்கும் உன்னை நேர நான் விடமாட்டேன். நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகும் அந்த நாளுக்காக காத்திரு. அது மிக விரைவில் என்னுடைய ஆசீர்வாதத்தால் உனக்கு வரும். வருங்காலத்தில் எல்லாம் மகிழ்ச்சி என்ற சத்தம் உன்னுடைய காதுகளில் எதிரொலித்து கொண்டே இருக்கப் போகிறது. உன்னுடைய உணர்வுகள் வெளிப்பட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதே ஆனந்தத்துடன் இருப்பாய். இப்பொழுது உன்னுடைய உதட்டில் சிறு புன்னகை தோன்றியதல்லவா? அது கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாகும். இதே மகிழ்ச்சியோடு இரு பிள்ளையே. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பக்குவம் என்ற நிலையை அடைந்து விட்டாய். உலகத்தில் உள்ள சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. எதிர்வரும் சூழ்நிலைகளை நீ கையாளும் விதத்தில்தான் உன்னுடைய சந்தோஷம் அடங்கி இருக்கிறது. எதிரில் என்ன ஆயுதம் வந்தாலும் உன்னுடைய மன அமைதியை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஏனென்றால் என் பிள்ளையாகிய நீ எவருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. இனி நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அப்படியே உனக்கு ஏதாவது தீங்கு வந்தாலும் அதனை என்னுடைய அப்பா பார்த்து கொள்வார் என்று நினைப்பதுதான் பக்குவத்தின் உச்சநிலை. எனக்கான தேவைகள் அனைத்தும் என்னுடைய அப்பாவிடம்தான் உள்ளது. அவர் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையை என் மீது வைத்து விட்டாயல்லவா? அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவது இந்த கருப்பனுடைய கடமையாகும். ஆம் பிள்ளையே, என் மீதான உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அத்தனை விரைவில் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். சிறிதும் ஐயமின்றி என்னுடைய அப்பாவிடம் வேண்டுதல்களை வைத்து விட்டேன். நிச்சயம் அது நிறைவேறியே தீரும் என்று நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களும் செயல்களும் உன்னுடைய வேண்டுதல்களை பலிக்கச் செய்யும். எனவே இந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என் பிள்ளையே. நல்லது தானாக நடக்கும்.
இந்த கருப்பன் இருக்க பயம் ஏன்? இப்பொழுது சில காலமாக உன்னுடைய மனதில் சில 1000 கேள்விகள் உன்னுடனே உலாவிக் கொண்டிருக்கின்றது. ஏன் இப்படி நடக்கின்றது? எதற்காக இத்தனை கஷ்டங்கள்? நான் ஏன் பிறந்தேன்? எதற்காக அப்பா என்னை படைத்தீர்கள் என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய புலம்பல்கள் உனக்கான தீர்வாக அமைந்துவிடும் என்று நீ நினைக்கின்றாயா? நீ மனமுடைந்து இப்படி புலம்பிக் கொண்டே இருந்தால் உனக்கான பிரச்சனைகளும் மன உளைச்சலும் தீரப்போவதில்லை என் பிள்ளையே. அது மிகவும் அதிகமாகத்தான் செய்யும். இவ்வாறான சூழ்நிலைகள் உனக்கு மன உளைச்சலை அதிகரிக்கும். அதனால் உன்னுடைய நிம்மதிகளை தேவையில்லாதவற்றை சிந்தித்து அதனை கெடுத்து கொள்ளாதே. உனக்கு வரவேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாகவே வந்தடையும். அதற்கான காலமும் நேரமும் நெருங்கிவிட்டது. ஏக்கங்கள் கொள்ளாதே என் பிள்ளையே. அது உன்னை வெறுமையாக்கிவிடும். நமக்கென்று நம் அப்பா தரும் எல்லாம் நல்லதற்கே என்று நீ நம்பு. நல்ல விஷயங்கள் சில நேரங்களில் கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் அது நிச்சயமாக தப்பாது. உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என்னுடைய கைகளில் இருந்து ஆசி பெற்று நீ சந்தோஷமாகவே வாழ்வாய். பிள்ளையே, உனக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள். பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகளை நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்ற போகிறேன். என்னுடைய வருகைக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய். நீ மட்டுமல்ல, உன்னுடைய வீட்டில் உள்ள மரக்கதவுகள் கூட என்னுடைய வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. உனக்காக உன்னுடைய வீட்டிற்கு நான் வரலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். நீ என்னை காணும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. என்னுடைய அருள் பார்வை உன் மீது படும் நேரம் வந்துவிட்டது. என்னை நீ அன்போடு வரவேற்கும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய காலடி பட்டதும் உன்னுடைய குடும்பமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கப் போகிறது. உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் காவலாக அரணாக நானே நிற்கப் போகிறேன். உனக்கு இழுபறியாக எழுந்த நல்ல செயல்கள் எல்லாம் இனி தாமாகவே நடக்கப் போகிறது. உன்னுடைய வீட்டில் உள்ள தீய சக்திகளை விரட்டி உனக்கான செல்வ செழிப்பை தரப்போகிறேன். என் பிள்ளை எப்பொழுதுமே என்னையே துணையாக நம்பி இருக்கிறது. இனி உன்னுடைய வீட்டில் உன் அப்பாவின் கடைக்கண் பார்வை நிறைந்திருக்கும். நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்த பிறகு உனக்கான அத்துணை நல்ல செயல்களும் ஒவ்வொன்றாக நடக்கும். என் பிள்ளையே, நான் உன்னுடைய வீட்டில் காலடி எடுத்து வைக்க தயாராக இருக்கின்றேன். நீதான் என்னை அழைக்க தாமதப்படுத்துகின்றாய். பிள்ளையே, இன்று மாலை வேளையில் எனக்காக ஒரு தீபம் ஏற்றி நீ என்னை அழைத்து பார். உன்னுடைய வீட்டில் என்னுடைய காலடி தடங்கள் தெரிவதை நீனே உணர்வாய். இந்த கருப்பனுடைய நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த கருப்பன் பாதுகாப்பு அரணாக அவர்களுக்கு என்றுமே துணை நிற்பேன். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.